இலாசனங்கள் வழங்கப்படும். புரிஞ்சதா? அதே போல பெட்ரோல் இப்ப ஜாஸ்தி நம்ம ஆட்சி வந்தவுடன் 75 ரூபாய்க்கு வழங்கப்படும். கேட்டுக்க. அதே போல டீசல் 65 ரூபாய். விவசாய கடன் ரத்து செய்யப்படும். தெரிஞ்சுக்கிட்டியா? கல்வி கடன் ரத்து செய்யப்படும். கேட்டுக்க. டோல்கேட் எல்லாம் மூடப்படும். இதெல்லாம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தந்திருக்கக்கூடிய வாக்குறுதி. நீ ஒரு டுபாக்கூரு, உன்னை நம்பாதேன்னு இவங்கிட்ட எத்தனை தடவை சொன்னேன். என்ன சொல்லுதுன்னா, கவர்னர் அங்க புலம்பிட்டு இருக்கிறாரு ரூம்ல செக்ஷன் 335ல உங்களை எல்லாம் டிசால்வ் பண்ணணும்னு விருப்பப்படுறாரு. எங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய கன்சிடரேஷன், மக்களுக்கும் உலக மக்களுக்கும் வழக்கறிஞர்களுக்கும் ஒரு பாதுகாப்பு நீங்க தரணும். நீங்க செய்யற ஒரே ஒரு நல்ல காரியம், உங்க ஆட்சியை கலைச்சிட்டு போங்க. உங்க ஆட்சியில மந்திரிகளாலேயோ முதலமைச்சராலேயோ அந்த டெப்டி சிஎம் ஷார்ட்ஸ் போட்டு சுத்துறாரு, அந்த டெப்டி சிஎம்னாலேயோ யாருக்கு எந்த ரெமடியும் கிடையாது. நீங்க எல்லாம் ரிசைன் பண்ணிட்டு போங்க. நாங்க ஒரு 5 மாசம் பீஸ்ஃபுல்லா சைக்காட்ரிக்க பாக்குறோம். ஏன்னா தமிழக மக்கள் எல்லாமே மன உளைச்சல் இருக்கும். எங்க பார்த்தாலும் தகராறு, எங்க பார்த்தாலும் அரசியல்வாதிகள் தான் அதிகாரத்துக்கு வரணும்னு சொல்லிட்டு உயிரை பிடிச்சி வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. ஏன்னா முதல் தமிழக மக்கள் பீஸ்ஃபுல்லா இருக்கணும்டா. கான்ஸ்டிடியூஷன் ஆக்ட் படி என்ன நீங்க பதவி எடுத்தீங்க? ஊழல் இல்லாத ஆட்சி. நீங்க அடுத்தவன்